Hi friends, welcome to my channel Sasti Designer Works. நம்ம இந்த வீடியோவில் ஒரு டால் மோட்டிஃபை எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ சுகர் பீட்ஸ் தான் கொடுத்து அவுட்லைன் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் சூவிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது எல்லாத்துக்குமே சிங்கிள் பீட்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா டபுள் பீட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா தூக்கிக்கும், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத் கழட்டும் போது லூஸ் ஆயிரும். இனி அவுட்லைன் எல்லாத்துக்குமே சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்துக்குமே சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் க்ரீன் கலர் த்ரெட்டில் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் லோட் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப்பே இல்லாமல் வரும். இல்லைன்னா உங்களுக்கு அங்கங்கே கேப்பாக வரும், அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு எலிஃபண்ட் மோட்டிவ் ஒன்று போட்டிருப்பேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன்ல, அதுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு வெளியே ஒரு ஸ்டிச்சு அப்படியே இழுத்துட்டு உள்ளே ஒரு ஸ்டிச்சு வெளியே ஒரு ஸ்டிச்சு இப்படி தான் போட்டு நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நான் அந்த செயின் ஸ்டிச் வச்சு ப்ளூ கலர் த்ரெட்டில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதனால தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹெட்டுக்கு ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் பண்ணுறோம். நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
நான் ஆஃபாக தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் இப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். நான் இப்போ ஹேருக்கு நார்மல் நீடிலில் தான் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். எவ்வளோ திக்னஸில் வேணுமோ எடுத்துக்கலாம். இப்படி ஒரு இடத்துலேருந்து குத்தி உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துலையே குத்திக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி பிடிச்சிட்டு குத்தி எடுத்துக்கோங்க. மறுபடியும் நான் பக்கத்துலேருந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த பக்கம் நான் குத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒன்று பெருசு சிறுசுமாக வரும். அப்படி உங்களுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு ஒரு நீடில், பீட் நீடில் இல்லைன்னா அயன் நீடில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து அங்கேயே இருக்கும். கரெக்டான லெவலாக வரும். இது உங்களுக்கு ஈஸி மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ரைட் சைட்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து அதில் அந்த நீடில் சுற்றி ஒரு சுற்றிட்டு லெஃப்ட் சைடில் கீழே உள்ளே விட்றேன். இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து ரைட் சைடும் நம்ம வந்து குத்திக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி இது பண்ணிக்கலாம். ஆனால் கேப்பே இல்லாமல் திக்னஸாக வர மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு த்ரெட்டு வந்து தீந்துருச்சு. நான் வெளியவே வச்சு கட் பண்ணிவிட்டேன். இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆகாது. நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். பாருங்கள், இப்போ எனக்கு தேவையான அளவு திக்னஸ்க்கு நான் எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் கை வச்சு நல்லா சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து நார்மல் சில்க் த்ரெட் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி விட்றேன். அது மேலே தூக்காமல் இருக்கும். அப்போ தான் அதுக்காக நான் அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணி விட்றேன்.
இப்போ நான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நான் எக்ஸஸை தான் வந்து த்ரெட்டு வந்து விட்டு இது பண்ணியிருந்தேன். இப்போ நான் எக்ஸஸாக இருக்கிறத நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நான் கீழே பாதி கட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் 2 பக்கமும் கட் பண்ணி விட்டிங்கன்னா நேச்சுரல் ஹேர் மாதிரியே இருக்கும். நான் ஷோல்டருக்கும் ஹேண்டுக்கும் செயின் ஸ்டிச் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.